தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 22ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி வரை ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: பெரம்பலூர் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, சேலம் மாவட்டம் ஏற்காடு AWS, சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒட்டன் சத்திரம், பெரம்பலூர் மாவட்டம் புது வெட்டிக்குடி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை, மதுரை மாவட்டம் உப்பனம்பட்டி, பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை, சிவகங்கை மாவட்டம் இளியாங்குடி, அரியலூர் மாவட்டம் செந்துறை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, புதுக்கோட்டை மாவட்டம் மயிலூர், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ARG, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் AWS, சேலம் மாவட்டம் தலைவாசல், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் அடியாமடை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி PTO, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை, சென்னை மாவட்டம் இலக்கோட்டை, மதுரை மாவட்டம் இடையப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், அரியலூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் அரியலூர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.